இந்த கயிறு அவுக்க வேண்டாம். இது அந்த கயிறுக்கு என்ன? அந்த கயிறுக்கு பதிலாக தான் புது கயிறு கட்டி விட போறாருல, அப்புறம் என்ன துர்கா? இது நான் கும்பிடுற சாமி கயிறு. இது அவுக்க விட மாட்டேன். இந்த கயிறு அவுக்க வேண்டாம். வேணா இந்த கயித்து பக்கத்துல உங்க கயிறை கட்டி விடுங்க. இல்ல தாயி, ஒரு கயிறு இருந்தா அதுக்கு மேல இன்னொரு கயிறு கட்டக்கூடாது. அது ஜக்கம்மா வாக்குக்கு அவமானம். இந்த கருப்பு கயிறை மட்டும் கட்டிக்கல, கெட்டது எது வழியா வேணாலும் ஏறி நிக்கும். ஏன், நீ கட்டியிருக்கிற கையில கூட நிக்கும். அதனால அந்த கயிறை நீயே அவுத்து முச்சந்தில போட்டுரு. என் ஜக்கம்மா கயிறை கட்டுறதுக்கு வழிவிடு. துர்கா, கோடங்கிதான் பழைய கயிறை அவுத்துட்டு புது கயிறை கட்டணும்னு சொல்றாருல்ல. கயிறு அவுக்க மாட்டேன்னு ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? நாங்க எல்லாரும் கட்டிக்கிட்டோம்ல, உனக்கு மட்டும் என்ன? தாயி, உனக்கு நல்லது செய்ய ஜக்கம்மா என்ன அனுப்பியிருக்கா? யாராவது அந்த நல்லதை வேணான்னு சொல்லுவாங்களா? 48 நாளுக்கு அப்புறம் எந்த கோயில் கயிறா இருந்தாலும் அது தன்னோட சக்தி இழந்திருக்கும். ஜக்கம்மா வாக்குப்படி அந்த கயிறை அவுத்துட்டு நான் கொடுக்கிற இந்த கயிறை கட்டிக்கோ. கொடுதாய், கை காட்டு. இல்ல, இந்த கயிறை நான் அவுக்க மாட்டேன். யாரையும் நான் அவுக்கவும் விட மாட்டேன். நீங்க இவ்ளோ தூரம் சொல்றீங்க, இந்த கயித்தோட உங்க கயிறையும் சேர்த்து கட்டி விடுங்க. அப்ப என் கையை நீட்டுற. அப்படி கட்டுறது நல்லது இல்ல தாயி. நான் குறி சொல்ல இன்னொரு தடவை இங்க வருவனா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு நான் இங்க வந்தது இந்த வீட்டு பெண்களுக்கு கிடைச்ச பாக்கியம். மதி கேட்டா சதி கெட்டு போகும் தாயி. அப்புறம் விதி மேல பழி போட்டாலும் பலன் இல்லாம போயிடும். ஒரு அப்பா வயசுக்காரன் பெரியவங்கிறதுனால சொல்றேன். நான் சொன்னா கேளு தாயி.